கேப்டன் விஜயகாந்தின் திரையுலக வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் என்றால் அது சட்டம் ஒரு இருட்டறை தான். அந்த படத்தில் அவர் நடித்த அந்த ஆக்ஷன் காட்சியும் பரபரப்பான அந்த சண்டை காட்சியும் அவருடைய ஸ்டைலிஷான அந்த நடிப்பும் அவரை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக ஏற்றுக்கொள்ள வைத்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. தமிழ்நாட்டு ரசிகர்கள் விஜயகாந்தை கொண்டாட காரணமாக இருந்த திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. முதலில் இந்த திரைப்படத்திற்கு விஜயகாந்த் பேசப்படவில்லை. பல பேருடன், அதாவது அதனுடைய இயக்குனர் S.A. சந்திரசேகர் ரஜினிகாந்தை வைத்து இந்த திரைப்படம் எடுத்தால் மாபெரும் வெற்றி பெறும் என்று நினைத்தார். அதே போல ரஜினிகாந்தினுடைய கால்ஷீட்டுக்காக காத்திருந்தார். ரஜினிகாந்த் இவருக்கு அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அவருடைய இப்படியே ரஜினிகாந்துக்காக காத்திருப்பதை விட இதற்கான தகுந்த ஹீரோவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதான் பிறகு விஜயகாந்தை ஒரு படப்பிடிப்பு தளத்தில், அதாவது வாகினி ஸ்டுடியோவில் தற்செயலாக பார்த்ததும் இவர்தான் நமக்கு சரியான ஹீரோ என்று அவரை அழைத்து மேக்கப் டெஸ்ட் செய்து உடனே அந்த படத்தை தொடங்கினார். எந்த ரஜினிகாந்த் முதலில் தமிழில் இந்த படத்தில் நடிக்க ஏற்கவில்லையோ அதே ரஜினிகாந்த் பிறகு ஹிந்தியில் இந்த படம் அந்தா கானூன் என்று உருவான போது ஹிந்தியில் விஜயகாந்த் நடித்த அதே கதாபாத்திரத்தில் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் நடித்தார். அவருடன் சங்கர் கணேஷ் ஏற்ற அந்த கதாபாத்திரத்தில் ரஜினியுடன் சேர்ந்து அமிதாப் பச்சன் நடித்தார். சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் விஜயகாந்தின் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்தியதோடு அடுத்த கட்டமே ஒரே நைட்டில் அவருக்கு 10 படங்கள் ஒப்பந்தமாகவும் காரணமாக இருந்தது. அதே போல டைரக்டர் S.A. சந்திரசேகருக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளில் அவரே டைரக்ஷன், ஹிந்தியிலும் அவரே டைரக்ஷன் செய்து மிகப்பெரிய அளவில் அவர் உயர்ந்தார். சட்டம் ஒரு இருட்டறை இப்படி விஜயகாந்துக்கும் S.A. சந்திரசேகருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தது என்று சொல்லலாம். சட்டம் ஒரு இருட்டறை தயாரிப்பு வடலூர் கம்பைன்ஸ், வடலூர் சி. சிதம்பரம். கதை திருமதி சோபா சந்திரசேகர். இசை சங்கர் கணேஷ். நடனம் TKS பாபு. சண்டை பயிற்சி ஆம்பூர் பாபு. ஒளிப்பதிவு DD பிரசாத். திரைக்கதை, வசனம், இயக்கம் S.A. சந்திரசேகர். சட்டம் ஒரு இருட்டற இது அண்ணா சொன்னார் என்கின்ற அந்த பாடலும் தனிமையிலே ஒரு ராகம் உருவாகும் என்கின்ற அந்த 2 பாடல்களும் அந்த படத்தை தூக்கி பிடித்தன. அந்த அளவுக்கு இன்று வரையும் இந்த 2 பாடல்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. சட்டம் ஒரு இருட்டறையின் கதை சுருக்கம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். ஓவியர் முருகேசன் 3 பேர் ஜார்ஜ், வைரவன், ரங்காச்சாரி செய்த கொலைக்கு ஐ விட்னஸ் ஆக கோர்ட்டில் இவர்கள்தான் கொலை செய்தார்கள் என்று சாட்சி சொல்கின்றார். இதனால் அந்த 3 பேருக்கும் 12 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கிடைக்கின்றது. அந்த 3 கொடியவர்களும் ஜெயிலில் இருந்து தந்திரமாக தப்பித்து வெளியே வந்து அந்த 3 பேரும் முருகேசனை தீர்த்து கட்டிவிட்டு அவரது மனைவி, மகன், இளைய மகள் ஆகியோரை கயிற்றில் கட்டி போட்டுவிட்டு அவரது மூத்த மகளை அந்த 3 பேரும் கெடுத்து விடுகின்றனர். கண்ணெதிரிலே ஒரு கொடுமை நடப்பதை பார்த்து அவர்கள் திகைத்து போனார்கள். அவர்களுக்குள் கோபம் வெறியாக மாறுகின்றது. கொடிய செயலை செய்துவிட்டு பிறகு பழையபடி ஜெயிலுக்குள் போய் விடுகிறார்கள். அவர்கள் ஜெயிலுக்குள் தான் இருந்தார்கள் என்கின்ற வலுவான சாட்சி இருந்ததால் அவர்கள்தான் முருகேசனை கொன்றார்கள், அவரது மகளை கெடுத்தார்கள் என்பதற்கு நிரூபிக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த சம்பவம் சிறுவன் விஜயின் மனதில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி அந்த 3 பேரும் செய்த பழியில் இருந்து தப்பித்துக் கொண்டது போல சட்டத்துக்குள் சிக்காமல் தானும் அந்த 3வரையும் பழி தீர்க்க தீர்மானிக்கின்றான். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தினத்தன்று விஜய் தன் பழிவாங்கும் படலத்தை துவங்க அவனது அக்கா ஷீலா போலீஸ் அதிகாரியாக வில்லன்களை பழிவாங்க கிளம்புகின்றாள். சட்ட ரீதியாக பழிவாங்க துடிக்கும் அக்காவும் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் பழிவாங்க துடிக்கும் தம்பியும் இடையில் நடக்கும் சுவாரஸ்யமான சவால்தான் இந்த திரைப்படம். டைரக்டர் S.A. சந்திரசேகருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் மிக பெரும் வெற்றியை தந்த படம் இது. விஜய்க்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படமும் கூட. படத்தில் இவரது காதலியாக பூர்ணிமா தேவி, இவரது அக்காவாக இன்ஸ்பெக்டர் வசுதா, இன்ஸ்பெக்டராக
வசுமதி நடிக்க பிரதான வில்லன் வேடத்தில் சங்கிலி முருகன் நடித்தார். கேப்டன் விஜயகாந்தின் வீராவேசமான சண்டை காட்சிகளிலும் சாதுரியமான பழிவாங்கும் காட்சிகளிலும் பலத்த கைத்தட்டல்களை பெற்றார். அவரிடமிருந்து தந்திரமாக அக்கா ஸ்டேட்மெண்ட் வாங்க முயற்சிக்கும் போது ரகசியமாக மைக்கை கட் பண்ணி தப்பிக்கும் இடம் செமதான். இன்றும் பேசப்படும் படமாக, ஒரு த்ரில்லான அனுபவம் தரக்கூடிய ஒரு படமாக சட்டம் ஒரு இருட்டறை இருக்கிறது. அந்த திரைப்படம் வெளியாகி 40 ஆண்டுகளுக்கு மேலானாலும் இன்றும் அதன் பாடல்களும் அந்த படத்தின் திரைக்கதையும் கொண்டாடப்படுகின்றது. கேப்டன் விஜயகாந்திற்கு திரையுலக திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.